வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் 2nd லெசன் ஒலி அப்படிங்கிற பாடத்தில் ஒலி எப்படி உருவாகுது, எப்படி பரவுது, ஒலி அலையின் பண்புகளான வீச்சு, அதிர்வெண், அலைநீளம், அலைவு காலம், திசை வேகம், அப்புறம் ஒலி எப்படி ஒன்றிலிருந்து வேறுபடுத்துறது, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, ஒலிச்சரிவு, சுருதி, தரம், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ ஒலி எப்படி பரவுது அப்படிங்கிறது இந்த விஷுவல் பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ ஸ்பீக்கர் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒலி மூலம்னு வச்சுப்போம். ஒலி மூலம் அதிர்வடையும். ஒலி மூலம் அதிர்வடைகிறதுக்கு காரணமாக அதுக்கு ரொம்ப அருகாமையில் உள்ள பொருள்னு சொல்லும்போது ஏர் மாலிகுல்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ துகள் அதுவும் அதிர்வடையும். ஸோ அது அதிர்வடைஞ்சு அதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய துகளை அதிர்வடைய செஞ்சுட்டு இது தன்னுடைய ஓய்வு நிலைக்கு வந்துடும். ஒரு முறை சவுண்டு சின்னதாக ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா ஓய்வு நிலைக்கு வந்துடும். தொடர்ந்து அதுலேருந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குன்னா அடுத்தடுத்து இது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது என்ன வைப்ரேஷன் ஆகுதோ அது அடுத்த துகளுக்கு கேரி ஆகிட்டே இருக்கும். ஆனால் அந்த பொருள் நகராது. அதுக்கு பக்கத்தில் உள்ள பொருளை போய் தட்டிட்டு திரும்பவும் அது ஓய்வு நிலைக்கு வந்துடும். இல்லை தொடர்ந்து அதே இடத்துல வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதனுடைய விளைவு தான் என்ன ஆகும், அடுத்தடுத்ததுக்கு போகும். அதுதான் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு அலை வடிவில் அந்த வைப்ரேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் பார்க்குறோம். ஒரு பார்ட்டிக்கல்லேருந்து இன்னொரு பார்ட்டிக்கல் எப்படி அது கேரி ஆகுது அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் பார்க்குறோம். ஆனால் நம்ம ஸ்டடி பண்ணும்போது ஒலி மூலத்திலேருந்து ஒலி எல்லா திசையிலையும் போகும். ஆனால் நம்ம அதை ஃபுல்லாக எடுத்து ஸ்டடி பண்ண மாட்டோம். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும்தான் எடுத்து பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு டைரக்ஷனில் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்தோன்னா தெரியும், அந்த பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகுது. அதுக்கு அடுத்த பார்ட்டிக்கலை அது டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இந்த பார்ட்டிகல் நகருதானா இல்லை, அது ஒரே இடத்துல இருந்துட்டு முன்னுக்கும் பின்னும் அசைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுது, ஒரு இடத்துல காற்றினுடைய அழுத்தம் அதிகமாகவும் இன்னொரு இடத்துல கம்மியாகவும் இருக்குது. இங்கே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் காற்றினுடைய அழுத்தம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியல. ஸோ அடுத்த ஒரு படத்தை பார்க்கலாம். ஸோ இதுலேயும் அந்த ஒலி அலை எல்லா திசையிலையும் போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஒரு டைரக்ஷனை மட்டும் எடுத்து பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா இந்த திக்காக போகுது இல்லையா, இது பார்த்தீங்கன்னா காற்றினுடைய அழுத்தம் ஜாஸ்தி உள்ள இடம். ஸோ லீனாக கம்மியாக இருக்கிற இடம் காற்றுக்கு அழுத்தம் கம்மியாக இருக்கிறது. இந்த காற்று ஒரு இடத்துல அழுத்தம் அதிகமாகவும் ஒரு இடத்துல அழுத்தம் கம்மியாகவும் இருக்கிறதுக்கு காரணம் துகள்கள் அசைகிறது தான் காரணம். முன்னுக்கும் பின்னுக்குமா அது அசையும் போது ஒரு இடத்துல அடர்த்தி ஜாஸ்தியாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நெருக்கம் நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ரெஷன், ரேர்ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டடி பண்ணோன்னா நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் இன்னும் தெளிவாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரெட் கலர் டாட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது சும்மா அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதாவது பார்ட்டிகல் நகரலை அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே கூட்டமாக நகரும்போது நம்மளால் ஒரு பார்ட்டிகளை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால் டாட்டில் கொடுத்து வச்சுருக்காங்க. பார்ட்டிகல் நகரில், துகள்கள் நகரில், துகள்கள் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு இடத்துல அதிர்வுக்குள்ளாகிட்டு இருக்கு. ஸோ அந்த அதிர்வின் காரணமாக அலை உருவாகுது. அந்த அலை தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த அலை நகரும்போது தான் இந்த நெகிழ்ச்சி, நெருக்கம் இது உருவாகுது. ஸோ இங்கே பார்த்தோன்னா தெரியும், இந்த இடம் நெருக்கம் ஜாஸ்தியாகும், அதுக்கு அடுத்தது நெகிழ்ச்சி ஜாஸ்தியாக. அந்த பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா அந்த துகள் நகர்றதில்லை. ஸோ இப்படி தான் ஒலி மூலத்திலிருந்து கேட்பவருடைய காதுக்கு சென்றடையுது. ஸோ இதை நாம் ஸ்டடி பண்ணும்போது இப்போ இந்த ஒலி என்ன வடிவத்தில் போகுதோ அந்த மாதிரி பார்க்க மாட்டோம். நம்ம ஒரு கிராஃப் போட்டு தான் அதை ஸ்டடி பண்ணுவோம். ஓகே, அந்த கிராஃபை எப்படி வரைவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்டு தான் என்ன பண்ணிக்குவோம், ஒரு துகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஒலி மூலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள துகள்னு வச்சுக்கோம். இந்த துகள் என்ன ஆகும், ஒலி மூலம் அதிர்வடையும் வகையில் அதை பொறுத்து இதுவும் தொடர்ந்து அதிர்வடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ஓய்வில் எந்த புள்ளியில் இருந்துச்சோ அந்த புள்ளியை ரெஃபர் பண்ணுறதுக்காக இந்த கோடு. ஸோ அதுலேருந்து பெரும இடப்பயிற்சி மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகுதுங்கிறது இந்த ஆரோ வச்சு தெரிஞ்சுக்கிறோம். இந்த டாட்டர் லைன் என்ன வச்சுக்கும், ஏர் ப்ரெஷர்னு வச்சுக்கோம். அட்மாஸ்பரிக் ஏர் ப்ரெஷர், வளிமண்டல அழுத்தம். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், இன்னொரு இடத்துல இந்த இடத்துல ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ அது எதை பொறுத்துன்னா, இந்த பொருள் எந்த அளவுக்கு அசைது, முன்னாடி பின்னாடி எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ நம்ம ஒரு அலையனுடைய படத்தை வரைஞ்சி பார்க்கலாம். இந்த அலை எவ்வளோ தூரம் ஹைட்டாக போட்டிருக்குன்னா, இங்கே எந்த அளவுக்கு ஏர் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த அளவுக்கு ஹைட்டாக போயிட்டுருக்கு. இன்னொரு வெர்ஷனில் சொல்லணுன்னா, இந்த பொருள் எவ்வளோ தூரம் இடப்பெயர்ச்சி மேக்ஸிமம் தூரத்தில் சொல்லும்போது 2 மீட்டரா 3 மீட்டரா அவ்வளோ தூரம் இருக்காது, நம்ம ஒரு புரிதலுக்கு வேண்டி. ஸோ எவ்வளோ தூரம் இடப்பெயர்ச்சி அடைகிறோ அந்த தூரத்தை குறிக்கிறதுக்காக தான் இந்த அலையை மேல் நோக்கியோ இல்லை கீழ் நோக்கி எவ்வளோ உயரம் போட்டிருக்கோங்கிறது இது இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய தூரத்தை காமிக்கிறதுக்கு தான். இதில் தான் நமக்கு ஒரு பெரிய குழப்பம் என்னென்னா, பொருள் இடப்பெயர்ச்சி அடையிறது அலை போகக்கூடிய அதே திசையில் அதே தளத்தில் அதுக்கு இணையாக இருக்கும், அதே பிளேனில் அது போகக்கூடிய அதே திசையில் தான். இப்போ இந்த ஒளி முன்னுக்கும் பின்னுக்கும் நகருதுன்னா இந்த டைரக்ஷன்லேயே தான் அலை உருவாகும். ஆனால் கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த அலையை மேல் நோக்கி போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு பேர் தான் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தூரத்துக்கு பேர் தான் வீழ்ச்சி. கிராஃபில் ப்ரெசென்ட் பண்ணும்போது அதை மேல் நோக்கி போடுவோம். அப்போ பொருள் மேலே போயிட்டு கீழே வருதான்னு நம்ம யோசிக்க கூடாது. அது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அந்த அளவில் அதை புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு பேட்டரியை கொண்டு போய் வச்சு சர்க்கியூட் போட முடியாதுங்கிறதுனால ஒரு பெரிய கோடு, ஒரு சின்ன கோடு பேட்டரிக்கான சிம்பிளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஆம்பிளிடியூட் எந்த அளவுக்கு இருக்குது, வீழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத
குறிப்பதற்காக இந்த அலையினுடைய உயரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் ஸ்டடி பண்ண போகிறது எல்லாமே இந்த வேவ்க்கான இந்த சிம்பிள் இதை யூஸ் பண்ணி தான் ஸ்டடி பண்ணுவோம். ஃப்ரீக்வன்சி, ஆம்பிளிடியூட், டைம் பீரியட், வேவ் லென்த், இது எல்லாமே இந்த வேவ் வச்சு தான் ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ இந்த வேவை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அலையினுடைய படம் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த அலை ஒன்று, இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீச்சினுடைய அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பொருள் வந்து ரொம்ப தூரம் போயிட்டு வரல, அதிர்வு கம்மியாக இருக்குது, ரொம்ப தூரம் நகரல அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னும் ஒரு கோடு இந்த ஹைட் இருக்கிற மாதிரி இருந்தால் அதனுடைய அதிர்வு இன்னும் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கம்மியான தூரத்துக்கு அதிர்வு இருக்குன்னு அர்த்தம். அதிர்வு கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கம்மியான தூரத்துக்கு அதிர்வு இருக்கிறதா அர்த்தம். ஸோ இந்த அளவில் தான் நம்ம இந்த கிராஃபை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த கிராஃப் லிங்க் பண்ணி மற்ற என்னெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துல கிராஃபை மேலே போட்டிருப்போம்னா ஏர் ப்ரெஷர் எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே கம்ப்ரெஷன் இருக்குது, எங்கே நெருக்கம் இருக்கோ அந்த இடத்துல கிராஃபை மேலேயும், எங்கே வந்து ரேர் ஃப்ராக்ஷன் நெகிழ்ச்சி இருக்கோ அந்த இடத்துல கிராஃபை கீழேயும் கொண்டு வந்திருக்கும். ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு கொண்டு போயிருப்போம், எவ்வளோ ஹைட்டுக்கு கீழே கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது அந்த பொருள் இடப்பெயர்ச்சி அடையிறத பொறுத்து. ஸோ எந்த அளவுக்கு அது நகர்ந்துட்டு வருது, இல்லை ஏர் ப்ரெஷர் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது எவ்வளோ ஹைட்டுக்கு கொண்டு போகிறோம், எவ்வளோ ஹைட்டுக்கு கீழே குறைச்சி வரோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிராஃபை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த கான்செப்ட் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம புக்கில் இருக்கிற அதே வெர்ஷனில் பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒலியானது ஒரு மூலத்திலிருந்து ஒரு ஊடகத்தின் வழியே கேட்பவரின் செவியை சென்றடைகிறது. ஸோ அதுக்கு வந்து நெசசரி என்னென்னா ஒரு மீடியம், ஒரு ஊடகம் தேவை. அப்போ தான் வந்து சோர்ஸ்லேருந்து எங்கே அந்த ரிசீவர் இருக்கோ அதை போய் சேர்கிறதுக்கு மீடியம் இருந்தால் தான் முடியும். அதுக்கப்புறம் ஒரு பொருளை அதிர்வடையும் போது அது அதனை சுற்றி உள்ள ஊடகத்தின் துகள்களையும் அதிர்வடை செய்கிறது. அதனால் ஊடகத்தில் உள்ள துகள்கள் இடம்பெயர்வதில்லை. நம்ம பார்த்தது தான். ஸோ இந்த பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகும், ஆனால் பார்ட்டிகல் என்ன ஆகிறது இல்லை, வேறு இடத்துக்கு போகிறது கிடையாது, அங்கேவே இருக்கும். ஒரு முறை முன்னாடி போயிட்டு திரும்ப பின்னாடி போயிட்டு அதே இடத்துக்கு வந்துடும். ஸோ பார்ட்டிகல் நகர்றதில்ல, அதுக்கு பதிலாக அலை தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்தது ஒளி மூலத்திலிருந்து அதன் பாதிப்பு மட்டுமே இலக்குக்கு எடுத்து செல்லப்படுகிறது அப்படிங்கிறது. அது எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுதோ அந்த வைப்ரேஷனை தான் வந்து ரிசீவ் பண்ற இடத்துக்கு போகுமே தவிர இடையில இருக்கிற பார்ட்டிகல் நகராது. பார்ட்டிகல் ஜஸ்ட் வந்து எப்படி அந்த சோர்ஸ் வைப்ரேட் ஆகுதோ அது மாதிரி பார்ட்டிகலும் வைப்ரேட் ஆகும் அப்படிங்கிறது. பொருள் ஒன்று அதிர்வடையும் போது அந்த பொருளுக்கு அருகில் உள்ள துகளானது தனது சமநிலை புள்ளியிலிருந்து விலக்கப்படுகிறது. இதை தான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ பொருள் அதிர்வடையும் போது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துகள் இந்த பொசிஷன் டாட்டர் லைனில் போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் சமநிலை. அதுலேருந்து அது விலக்கப்படுகிறது, முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது அப்படிங்கிறது. துகள் அருகில் உள்ள துகள் மீது ஒரு விசையை செலுத்தி அதன் காரணமாக அருகில் உள்ள துகள் தனது ஓய்வு நிலையிலிருந்து நகர்ந்து செல்கிறது. அருகில் உள்ள துகள் இடப்பெயர்ச்சி அடைய செய்த பின்னர் முதல் துகள் பழைய நிலையை வந்து அடைகிறது. ஸோ இது எப்போனா வந்து உட்காந்துக்காது. ஸோ தொடர்ந்து அந்த சோர்ஸ்லேருந்து வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது ஓய்விலே இருக்க முடியாது, தொடர்ந்து வைப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க பார்ட்டிக்கலை போயிட்டு அடிச்சுட்டு இது ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணும், அதுக்கு அடுத்து உள்ள பார்ட்டிக்கலை போய் அடிக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க. ஒலியானது நமது செவியை அடையும் வரை இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடைபெறுகிறது. ஸோ நம்ம காதிலிருந்து சோர்ஸுக்கு இடையில எத்தனை ஏர் மாலிகுல்ஸ் அல்லது பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த வைப்ரேஷனுக்கு உள்ளாகும். ஸோ அதுங்க வைப்ரேஷனுக்கு உள்ளாகிறதுனால தான் நமக்கு சவுண்ட் வந்து சேருது, அந்த வேவ் நம்மளை வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறது. ஊடகத்தில் உள்ள அனைத்து துகள்களும் தங்கள் சமநிலை புள்ளியிலிருந்து அதிர்வு எனப்படும் முன்னும் பின்னுமான இயக்கத்தை மேற்கொள்கின்றன. இதனால் அதிர்வானது முன்னோக்கி செல்கிறது. இவ்வாறு முன்னோக்கி செல்லும் அதிர்வே அலை எனப்படும் அப்படின்னு டிஃபைன் பண்றாங்க. ஸோ இப்போ ஒலியின் பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரஃபாக தெரிஞ்சுக்கும், அதுக்கப்புறம் புக்கில் இருக்கிற அதே வெர்ஷனில் பார்க்கலாம். ஒரு வேவ் எடுத்துக்கலாம். வீச்சு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஒரு பொருள் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ் ஆகுதோ பெருமை இடப்பெயர்ச்சி, அதுக்கு பேர் தான் ஆம்பிளிடியூட் அப்படிங்கிறது. ஸோ இந்த கோடு வச்சு சொல்லுவோம். இதனுடைய இன்னொரு வெர்ஷனில் சொல்லணும்னா அந்த வேவ் போகும்போது எந்த அளவுக்கு ஏர் ப்ரெஷர் இருக்குது, ஏர் ப்ரெஷரோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இந்த ஆம்பிளிடியூட். ரெண்டும் ஒன்று தான். பொருள் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா ஏர் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், பொருள் வந்து கம்மியாக டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அதிர்வெண், ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது. இப்போ இந்த வேவ் அப்படிங்கிறது ஒரு வேவ்னு ஆகும்போது இந்த ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப ரிவர்ஸில் இந்த பக்கம் இவ்வளவு தூரம் போயிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வருது இல்லையா, ஒரு சைக்கிள், ஒரு தடவை முன்னாடி போயிட்டு பின்னாடி போயிட்டு திரும்ப அதனுடைய நிலைக்கு வர்றதுக்கு பேரு ஒரு அதிர்வு, ஒரு வைப்ரேஷன் பேர். ஒரு செகண்ட்ல இந்த மாதிரி எத்தனை வைப்ரேஷன் உருவாகுதோ அதுக்கு பேர் தான் அதிர்வு எண். ஒரு செகண்ட்ல நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ். இல்லை இந்த வேவ் வச்சு சொல்லணும்னா ஒரு செகண்ட்ல எத்தனை வேவ் உருவாகுதோ அதுக்கு பேர் அதிர்வெண். ஸோ இதை நம்ம எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். பார்ட்டிகளுடைய மூவ்மெண்ட் வச்சு சொல்லும்போது ஃப்ரீக்வன்சி எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல அது எத்தனை முறை முன்னும் முன்னாடி போயிட்டு வருதோ அதுக்கு பேர் அதிர்வெண். எத்தனை முறை ஒரு செகண்ட்ல அது அதிர்வுக்கு உள்ளாகுது அப்படிங்கிறது அதிர்வெண். பொருளை வச்சு சொல்லும்போது, இந்த அலையை வச்சு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில நான் நின்றுக்கிட்டு பார்க்கும்போது ஒரு செகண்ட்ல எத்தனை அலைகள் என்ன கிராஸ் பண்ணி போகுதோ அதுக்கு பேர்
பேர் அதிர்வெண் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு செகண்ட்ல எத்தனை அலைகள் உருவாகுது, அந்த பொருள் வைப்ரேட் ஆகிறதுனால எத்தனை அலைகள் உருவாகுது இப்படியும் சொல்லலாம். ஸோ நம்ம டிஃபைன் பண்றது தான். ஓகே, அடுத்தது அலை நீளம்ங்கிறது ஒரு அலையினுடைய நீளம், அதாவது ஓய்வு நிலை, ஒரு பெருமை இடப்பெயர்ச்சி, அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அதே அளவுக்கு இடப்பெயர்ச்சி, திரும்ப ஒரு ரெஸ்ட். இந்த அலையினுடைய நீளத்துக்கு பேர் தான் அலை நீளம். இந்த அலை நீளத்தையும் நம்ம எங்கிருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு கம்ப்ரெஷன்ல இருந்து இன்னொரு கம்ப்ரெஷன், இல்ல ஒரு ரேர் ஃபிராக்ஷன்ல இருந்து இன்னொரு ரேர் ஃபிராக்ஷன், நெருக்கத்துல இருந்து நெருக்கம், நெகிழ்ச்சியில இருந்து நெகிழ்ச்சி, அல்லது ஓய்வு நிலையில இருந்து இன்னொரு ஓய்வு நிலைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷன். ஓய்வு நிலை ஒரு பக்கம் போயிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தும் வந்து திரும்ப ஓய்வு நிலைக்கு உள்ளது. ஸோ இந்த நிலையில இருந்து இந்த நிலைக்கு உள்ள தூரத்துக்கு பேரும் அலை நீளம் சொல்லலாம். ஒரு அலையினுடைய நீளம், அவ்வளவுதான். ஸோ அந்த அலையை நம்ம எங்க இருந்து வேணாலும், ஆரம்ப புள்ளி எங்க வேணாலும் எடுத்துக்கலாம், இறுதி புள்ளி எங்க வேணாலும், அது கம்ப்ளீட்டா ஒரு அலை இருக்கணும் அதுல, அவ்வளவுதான். அலைவு காலம்ங்கிறது ஒரு அலைவுக்கு அது எடுத்துக்கிற டைம், ஒரு அதிர்வுக்கு எடுத்துக்கிற நேரம். பார்ட்டிகளை வச்சு சொல்லும்போது ஒரு முறை அது முன்னாடி போயிட்டு பின்னாடி போயிட்டு ஓய்வு நிலைக்கு வர்றதுக்கு எடுத்துக்கிற நேரம். அலையை வச்சு சொல்லும்போது ஒரு அலை உருவாகிறதுக்கு எடுத்துக்கிற நேரம், இல்ல ஒரு அலை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம். இது எப்படி வேணாலும். திசை வேகம் அப்படிங்கிறது ஒரு செகண்ட்ல அந்த ஒளி போகக்கூடிய தூரம், அதுதான் திசை வேகம் அப்படிங்கிறது. ஓகே, இது நம்ம ஓவரால் பார்த்தோம். இப்போ புக்ல உள்ள அதே வெர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். வீச்சு அப்படிங்கிறது அவங்க பார்ட்டிகளை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஒளியானது ஒரு ஊடகத்தின் வழியே செல்லும் போது அந்த ஊடகத்தின் துகள் நடுநிலை புள்ளியிலிருந்து அடையக்கூடிய பெருமை இடப்பெயர்ச்சி. ஸோ தன்னுடைய ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகுதோ அதுக்கு பேர் தான் வீச் ஆம்பிளிடியூட் அப்படிங்கிறது. இது பொருளை வச்சு சொல்கிறது. வேவ் வச்சு சொல்லும்போது ஏர் ப்ரெஷர் எந்த அளவுக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஆம்பிளிடியூட் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆம்பிளிடியூட் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஆம்பிளிடியூட் கம்மியாக இருந்ததுன்னா சவுண்டு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு டேபிள் நான் எந்த அளவுக்கு வேகமாக தட்டுறனோ அந்த அளவுக்கு அது அதிக தூரத்துக்கு வைப்ரேட் ஆகும், அந்த அளவுக்கு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். நான் லைட்டாக தட்டினேன்னா கம்மியான டிஸ்டன்ஸுக்கு வைப்ரேட் ஆகும், ஸோ கம்மியான சவுண்டு வரும் அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேப்ஸில் ஏ, இதனுடைய யூனிட் இது தூரம் அப்படிங்கிறதுனால மீட்டர்ல தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த அலையை எடுத்துக்கிறோம், அதனுடைய உயரம் நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பொருள் டிஸ்பிளேஸ் ஆகிறது அலை என்ன திசையில இருக்கோ அதே திசையில தான் பொருள் இடப்பெயர்ச்சி அடையும். ஆனால் நம்ம கிராஃப்ல காமிக்கும் போது மேல் நோக்கி போட்டு காமிச்சிருப்போம். இது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவை கிடையாது. அதிர்வெண் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஒரு செகண்ட்ல எத்தனை வேவ் உருவாகுது, அல்லது அந்த பொருள் ஒரு செகண்ட்ல எத்தனை முறை வைப்ரேட் ஆகுது, அல்லது ஸ்டாண்டர்டா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட் வழியா ஒரு செகண்ட்ல எத்தனை அலைகள் கிராஸ் பண்ணுது. ஸோ எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் இங்கே ஒரு 3 வேவ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரே செகண்ட்ல வர்ற மாதிரி வச்சுப்போம். ஆனால் இங்கே நம்ம டைமுக்கு கால்குலேட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 செகண்ட் 4 செகண்டில் வருது. ஸோ நம்ம புரிதலுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு செகண்டில் இந்த எல்லா வேவுமே வந்ததாக வச்சுக்கலாம். இந்த அலைகள் எல்லாமே ஒரு செகண்டில் வந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது அதிர்வெண்ணுடைய வரையறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் எத்தனை வேவ் உருவாகுது அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் ஒரு வேவ் உருவாயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 அலைகள் உருவாயிருக்கு. இங்கே கீழே 10 அலைகள் உருவாயிருக்கு. ஸோ அதிர்வெண் என்பது இந்த அலையை பொறுத்த வரைக்கும் 1 ஹெர்ட்ஸ், ஒரு செகண்டுக்கு ஒரு அலை உருவாயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 5 ஹெர்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு செகண்டுக்கு 5 அலை உருவாகுது. கீழே பார்த்தீங்கன்னா 10 ஹெர்ட்ஸ் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 10 அலைகள் உருவாகுது அப்படிங்கிறது தான். ஸோ அதிர்வடையும் பொருள் ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கையானது அதன் அதிர்வெண் எனப்படும். ஸோ இவர் ஒரு முறைக்கு எத்தனை தடவை இப்படி முன்னாடி பின்னாடி போயிட்டு வராரு அப்படிங்கிறது தான் அதிர்வெண். அல்லது அலையை வச்சு சொல்லணும்னா ஒரு செகண்ட்ல எத்தனை அலைகள் உருவாகுது அப்படிங்கிறது தான். அல்லது ஒரு பாயிண்ட் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிட்டு ரெஃபர் பண்ணும்போது ஒரு செகண்ட்ல எத்தனை அலைகள் அதை கிராஸ் பண்ணி போகுது அப்படிங்கிறது. ஸோ இதை என்ன பண்ணுவோம், ஸ்மால் லெட்டர் எண்ணில் ரெஃபர் பண்ணுவோம். மனித காதுகளால் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி உள்ள சவுண்டை கேட்க முடியும்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் உள்ள சவுண்டை மட்டும்தான் கேட்க முடியும். அதுக்கு மேலே உள்ளதையும் கேட்க முடியாது, அதுக்கு கீழே உள்ளதையும் கேட்க முடியாது. இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும், இதுக்கு பேர் என்னன்னா செவி உணர் அதிர்வெண். 20 ஹெர்ட்ஸுக்கு கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் குற்றொலியும், 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அது பேர் மீ ஒலி அப்படின்னு சொல்லுவோம். அலைவு காலங்கிறது இப்போ நம்ம பார்த்ததுக்கு அப்படியே ரிவர்ஸ். ஒரு அலை உருவாகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, அல்லது இந்த பொருள் ஒரு முறை முன்னாடி போயிட்டு பின்னாடி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, அவ்வளோதான். ஃப்ரீக்வன்சிங்கிறது ஒரு செகண்டுக்கு எத்தனை முறை முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது அப்படிங்கிறது. இது என்னன்னா ஒரு முறை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, அவ்வளோதான். அதனுடைய ரிவர்ஸ், ரெசிப்ரோக்கல். அதிர்வுறும் துகள் ஒரு முழுமையான அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் அலைவு காலம் எனப்படும். ஸோ அதே கேஸ் எடுத்துக்கலாம். இந்த எல்லா அலைகளும் ஒரு செகண்ட்ல போனதா எடுத்துக்கலாம். இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு அலை, இது 5, இது 10, இது எல்லாமே உருவாகிறதுக்கு ஒரு செகண்ட் ஆனதா எடுத்து. அப்படி பார்க்கும்போது ஒரு ஹெர்ட்ஸுங்கிறது ஒரு வேவ் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு ஒரு வேவ். இங்கே பார்த்தீங்கன்னா 5 வேவ்
பர் செகண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா 10 வேவ் பர் செகண்ட். ஸோ இப்போ நம்ம டைம் பீரியடை எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா t is equal to 1/n செகண்ட். அதாவது இந்த கேஸை பார்க்கும்போது டைம் பீரியடுங்கிறது ஒரு அலை உருவாகிறதுக்கு 5 செகண்ட்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை அலைனா 5ல் 1. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.2 செகண்ட். ஒரு அலை உருவாகிறதுக்கு 0.2 செகண்ட் ஆயிருக்கு. 5 அலை உருவாகிறதுக்கு தான் முழுசாக 1 செகண்ட் ஆயிருக்கு. ஒரு அலை உருவாகிறதுக்கு பேர் தான் நம்ம அலைவு காலம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த அலையை பொறுத்த வரைக்கும் அலைவு காலம் என்னென்னா 0.2 செகண்ட். அப்படி கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அலை ஒரு செகண்டில் உருவாயிருக்கு. அப்போ ஒரு அலை எவ்வளோ நேரத்தில் உருவாயிருக்கும்னா 10ல் 1 செகண்ட். ஒரு செகண்டை 10ஆக பிரித்து அதில் ஒரு பங்கில் ஒரு அலை உருவாயிருக்கும். அப்போ 0.1 செகண்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அலைவு காலங்கிறது 1/n. ஃப்ரீக்குவன்சிக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் அலைவு காலம். அலைவு காலத்துக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா அதுதான் அதிர்வெண். இது வந்து ஒரு முறை முன்னாடி போயிட்டு பின்னாடி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் அலைவு காலம். வேவ் வச்சு சொல்லும்பொழுது ஒரு வேவ் உருவாகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அதுதான் அலைவு காலம். அலை நீளம் வேவ் லென்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அலையினுடைய நீளம். நம்ம அதை எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். கம்ப்ரெஷன் டு கம்ப்ரெஷன், ரேர் ஃப்ராக்ஷன் டு ரேர் ஃப்ராக்ஷன், அல்லது ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து நெக்ஸ்ட் ரெஸ்ட் பொசிஷனுக்கு அது வர்ற வரைக்கும். ஸோ ஒரு அலையினுடைய நீளம் அதிர்வு துகள் ஒன்று ஒரு அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் ஊடகம் அலை பரவும் தொலைவு அலை நீளம் எனப்படும். ஸோ ஒரு அந்த பார்ட்டிகிள் வந்து ஒரு வைப்ரேஷன் ஆகிற டைமில் வேவ் எவ்வளோ தூரம் போயிருக்கும், ஒரு வைப்ரேஷனில் வேவ் எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படிங்கிறது தான் அலை நீளம். கிராஃபில் ஒரு கம்ப்ரெஷனுக்கும் இன்னொரு கம்ப்ரெஷனுக்கு உள்ள தூரம் அதுதான் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒளி அலையில் 2 நெருக்கங்கள் நெகிழ்வுகள் மையங்களுக்கு இடையே தொலைவு ஒரு அலை நீளம் எனப்படும். நம்ம வந்து நெகிழ்வுகள் நெருக்கத்தை மட்டும் வச்சு சொல்கிறதுக்கு இல்லை, முகடு அகடத்தை வச்சு கூட சொல்லலாம், இந்த ஓய்வு நிலையை கூட வச்சு சொல்லலாம். இல்லை ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது ஒரு இடத்துக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு திரும்ப வந்துட்டு திரும்ப அதே பொசிஷனுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நீளம் அது பேர் தான் வேவ் லென்த் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் லேம்டா அப்படிங்கிற கிரீக் லெட்டரால் இதை ரெஃபர் பண்ணுவோம். இது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால இதனுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் தான். ஒளியின் திசை வேகம். ஸோ ஒரு வினாடியில் எவ்வளோ தூரம் அந்த சவுண்டு போகுது அப்படிங்கிறது தான் திசை வேகம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். திசை வேகத்துக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கடந்த தொலைவு டிவைடட் பை காலம். இயக்கம் சம்மந்தமான பாடத்தில் படிச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில் வேகம் அப்படிங்கிறது ஒரு அலைவு காலம் ஒரு அலைவு நீளம் டிவைடட் பை ஒரு அலைவு காலம். ஒரு அலைவு எவ்வளோ தூரம், அந்த ஒரு அலைவு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு. ஸோ இங்கே நிறைய தூரத்தை எடுத்துக்கிட்டு அந்த தூரத்துக்கு எவ்வளோ காலம் தேவைப்படுது அப்படிங்கிறத வச்சு வேகம் சொல்லுவோம். இங்கே நாம் எடுத்துக்கிறது ஒரே ஒரு வேவ் மட்டும்தான். அந்த வேவனுடைய லென்த் என்ன, அந்த வேவ் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு. ஸோ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது ஒரு செகண்டில் அது எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். ஸோ v is equal to λ/t. இந்த டீயோட மதிப்பு தான் 1/n. therefore v is equal to n/λ. இன்னொரு வெர்ஷனில் பார்த்தோம்னா லேம்டாங்கிறது ஒரு தூரம், ஒரு வேவனுடைய தூரம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் அ செகண்ட். ஒரு செகண்டில் எத்தனை வேவ் அப்படிங்கிறது. லேம்டாங்கிறது ஒரு வேவனுடைய லென்த்து. ஸோ ஒரு வேவ் வந்து 5 மீட்டர் போச்சு, ஒரு செகண்டில் 10 வேவ் இருக்குன்னா இந்த 10 வேவும் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படின்னு ரெண்டையும் பெருக்கணும்னா அதுதான் v. therefore v is equal to n into lambda. இதை நம்ம பார்த்தோன்னா கூட புரிஞ்சிடும். லேம்டாங்கிறது ஒரு வேவனுடைய நீளம், ஒரு செகண்டில் எத்தனை வேவ் போயிருக்கும் அப்படிங்கிறது தான் n. ஸோ இது ரெண்டையும் பெருக்கினாலே ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் அந்த ஒளி போயிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ v is equal to n lambda. இப்போ இது வந்து ஒரு வேவனுடைய லென்த்து. இது ஒரு செகண்டில் இந்த 3 வேவ் போனதாக வச்சுக்கலாம். இங்கே ஆரம்பிச்சிருக்கு, இது ஒரு வேவ், அடுத்து இன்னொரு வேவ், இங்கே முடிஞ்சிடும் ஒரு வேவ், 3 வேவ். இது தேவையில்லாது. ஓகே, ஸோ ஒரு 3 வேவ் போயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு செகண்டில் 3 வேவ் போனதாக வச்சுப்போம். ஒரு வேவனுடைய லென்த்து 5 மீட்டர்னு வச்சுக்கலாம். அப்போ 3 வேவனுடைய லென்த்து 15 மீட்டர். அப்போ ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் அது போயிருக்கு. அவ்வளோதான். ஸோ n into லேம்டா நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ரெண்டையும் பெருக்கும்போது வெலாசிட்டி கிடச்சிரும். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒளிகளை எப்படி வேறுபடுத்தி அறியறது. ஸோ இப்போ நாம் இது வரைக்கும் பார்த்தா ஒளியினுடைய பண்புகள் எல்லாம் சில சமயத்தில் ஒன்றா இருந்தால் கூட ஆனால் ஒளி வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரே அதிர்வெண் கொண்ட ஒளிகள் உறப்பு பண்பு மூலம் வேறுபடுத்தப்படுகின்றன. ஒரே ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஆனால் சவுண்டு லவுடராக இருக்கும். ஸோ ஒரு சவுண்டு சாஃப்டாக இருக்கா இல்லை லவுடராக இருக்கா அப்படிங்கிறது அதனுடைய வீழ்ச்சியை பொறுத்து. ஆம்பிளிடியூட் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆம்பிளிடியூட் கம்மியாக இருந்ததுன்னா சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே நம்ம கிராஃபில் பார்த்தீங்கன்னா வீச்சு ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு எக்ஸ்டெண்டில் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ வீச்சு குறைய தான் நமக்கு சவுண்டு குறைஞ்சிடுது. இப்போ நான் இங்கேருந்து பேசுகிறேன்னா 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அது கேட்காது.
காரணம் என்னென்னா வீழ்ச்சி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஸோ சவுண்டு அவர் போய் ரீச் ஆகாது. ஸோ இந்த ஒளிச்செறிவு இன்டென்சிட்டி அதை நம்ம என்ன சொல்லுவோம், டெசிபலில் சொல்லுவோம். இவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவருடைய ஞாபகமாக அதுக்கு டெசிபலில் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வேவ் போட்டிருக்கோம். 2 வேவுக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவென்சி ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேவ் போயிருக்கு ஒரு செகண்ட்லன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ ஃப்ரீக்குவென்சி பார்த்தீங்கன்னா 3 ஹெர்ட்ஸ். ஆனால் ஆம்ப்ளிடியூட் வேரி ஆகுது. இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். ஸோ ஃப்ரீக்குவென்சி மாறலைனாலும் வீச்சு மாறுறதை பொறுத்து தான் ஒரு சவுண்டு சத்தமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது வீச்சை தான் டிஃபைன் பண்ணும். ஃப்ரீக்குவென்சி ஒரே ஃப்ரீக்குவென்சியாக கூட இருக்கலாம். ஆனால் வீச்சு தான் அது லவுடரா இல்லை கம்மியான சவுண்டு உள்ளதா அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சுருதி, பிட்ச் அப்படிங்கிறது. ஹை பிட்சில் பாடுறாங்க, லோ பிட்சில் பாடுறாங்க அப்படி சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ இது என்னென்னா ஆம்ப்ளிடியூட் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஃப்ரீக்குவென்சி வேரி ஆச்சு அப்படின்னா அதிக ஃப்ரீக்குவென்சி இருந்துச்சுன்னா ஹை பிட்சில் இருக்கும்னு அர்த்தம். ஃப்ரீக்குவென்சி லோவாக இருந்துச்சுன்னா லோ பிட்சில். ஒன்றும் இல்லை, அதிர்வெண்ணு தான். அது எந்த அளவுக்கு அதிருதோ அந்த அளவுக்கு ஃப்ரீக்குவென்சி ஜாஸ்தியாக இருக்கும், இங்கேன்னு ஒரு சவுண்டு வரும். ஃப்ரீக்குவென்சி கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஒரு ஷார்ப்பாக காதில் கேட்குறது குறையும். ஸோ இந்த கிராஃபை பார்த்தோன்னா தெரியும். இதுக்கு ஆம்ப்ளிடியூட் ஒன்று, இன்னொரு லைன் பார்க்கலாம், அதுக்கும் அதே ஆம்ப்ளிடியூட் தான், அதே உயரம், அதே வீழ்ச்சி தான். ஆனால் ஃப்ரீக்குவென்சி ஜாஸ்தி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் 2 வேவ் போயிருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா 4 வேவ் போயிருக்கு. ஸோ இதனுடைய ஃப்ரீக்குவென்சி அப்படியே டபுள் ஆகுது. இது 2 ஹெர்ட்ஸ் அப்படின்னா இது 4 ஹெர்ட்ஸ். ஒரு செகண்டில் 4 வேவ் போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெட் கலர் காமிக்கிறோம்ல, அதுக்கு ஃப்ரீக்குவென்சி ஜாஸ்தி, அப்போ பிட்ச் ஜாஸ்தி. இந்த ப்ளூ கலரில் காமிக்கிறதுக்கு சுருதி ரொம்ப கம்மி, ஏன்னா ஃப்ரீக்குவென்சி அதிர்வெண் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான். அடுத்து டெம்பர் அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ரீக்குவென்சி ஆம்ப்ளிடியூட் ரெண்டுமே மாறாமல் 2 வெவ்வேறு மாதிரியான டிவைஸ்லேருந்து நம்ம சவுண்டை கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஒரு வயலின், ஒரு கிட்டார், இது ரெண்டுலேருந்து சவுண்டு வருது. அதே ஃப்ரீக்குவென்சி, அதே ஆம்ப்ளிடியூட், அதாவது அதே இன்டென்சிட்டி, அதனுடைய அதே பிட்சில் மாறாமல் ரெண்டுலேயும் ஒரே சவுண்டை நான் கிரியேட் பண்ணுறோன்னாலும் அந்த இசைக்கருவியை பொறுத்து சவுண்டு வேறுபடுதில்ல, அதுக்கு பேர் தான் டெம்பர். குவாலிட்டி ஆஃப் த சவுண்டு அது எப்படி மாறுது அப்படிங்கிறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு இசைக்கருவியினுடைய சத்தத்தை குறிக்கக்கூடிய படமாக வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு இசைக்கருவியினுடைய சத்தத்தை குறிக்கக்கூடிய படமாக வச்சுக்கலாம். ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆம்ப்ளிடியூடு, ஒரே ஃப்ரீக்குவென்சி 4 ஹெர்ட்ஸ். ஒரு செகண்டில் 4 வேவ் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கோம். ஸோ 4 ஹெர்ட்ஸ் ஒரே உயரத்தில் இருக்குது. அப்போ பிட்சும் மாறல, இன்டென்சிட்டியும் மாறல, லவுட்னஸும் மாறல. ஆனால் அந்த இசைக்கருவியிலேருந்து வரக்கூடிய சத்தம் இது வேறு மாதிரி இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் தரம் அப்படிங்கிறது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எப்படி சவுண்டு உருவாகுது, ஒலி உருவாகி எப்படி பரவுது, அது எப்படி நெட்டாலையாக இருக்குது, அப்புறம் ஒலியின் பண்புகளான அதிர்வெண்ணு, வீழ்ச்சி, அலைவு காலம், அலைவு நீளம், திசை வேகம், இதெல்லாம் பார்த்தோம். ஒலி வேறுபடக்கூடிய தரம், சுருதி, அப்புறம் இன்டென்சிட்டி, இதெல்லாம் பார்த்தோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைகுறிகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.